அண்ணாமலை அவர்கள் மாநில பதவி வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதவி போன பிறகு சொல்லியிருக்கிறாரு. கொடுங்க, நல்லதுதான். அவர் போடாத ஆட்டமா சொன்னதுதான். நீ நாம் தமிழர் கட்சி 2024 இருக்காதுன்னு சொல்லி சவால் விட்டாரு. நீ மூலம் எவ்வளவு நாள் இருக்கிற தம்பி பாப்போமா அப்படின்னு சவால் விட்டார் அண்ணன். உங்க கட்சியில இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் இப்ப எங்க இருக்கிறாரு, தமிழிசை அக்கா எங்க இருக்குன்னு அதான் நடந்திருக்கு இப்போ. அதனால அவர் பேசுறத பேசிட்டு போட்டோம். அண்ணாமலை ஹீரோன்னு நினைச்சாரு, அவர் ஜீரோன்றதை ஒத்துக்கிட்டாரு. இப்போ இந்திய தேசிய கொடி தான் நாங்கள் கக்கூசில் ஓட்டுவோம், ரயில்வே ஸ்டேஷனில் ஓட்டுவோம், ட்ரெயினில் ஓட்டுவோம், எல்லாம் ஓட்டுவோம்னு பாஜக பீத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு காரணத்தை வச்சு அண்ணாமலையும் அந்த செருப்பு தூக்கி அடித்தவங்க 15 பேரையும் பிடிச்சி குண்டர் சட்டத்தில் இல்லைன்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்திய கொடியை அவமதிச்சாங்கன்னு பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க சங்கிகளுக்கு எதிரானவர்கள் அர்த்தம். டெபாசிட் வாங்கக்கூடிய ஒரே கட்சின்னா அது திரு மாப்பிள்ளை சீமானுடைய கட்சி தான். தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று அவராவது டெபாசிட் வாங்கிடுவார், மற்ற எவனாலையும் டெபாசிட் வாங்க முடியாது. அதனால் இவர் சினிமா படத்தில் இவர் சண்டை போடுறாரு, பொம்பளை பிள்ளைகளோட கட்டி பிடிச்சி லவ் பண்ணுறாருன்னா அதுக்கு அது என்ன சின்ன இளவட்ட பிள்ளைகள், இந்த 18 வயசு இப்போ இளைய பொண்ணு இருக்குப்பாரு, அந்த பிள்ளைகள் வேணால் நம்ம அண்ணன் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு வேணால் போடுங்களே தவிர கொள்ளையை பற்றி தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் மாங்கொல்லை முருங்கை கொள்ளை தான் தெரியும். எங்களுக்கு இந்த கொள்ளை அடிக்கிறத பற்றி கொலையா முந்திரிக்கான்ற மாதிரி பெரிய கொள்ளையெல்லாம் அடிச்சது இவங்க தான். ஆகையினால ஜெயலலிதா கூட உங்களுக்கு அதிகமா இல்ல, தயாநிதி இல்ல தயாநிதி, உதயநிதி, கருணாநிதி, இன்பநிதி எல்லாருக்கும் சொத்து எங்க இருந்து வந்துச்சு? அவங்க எல்லாம் தொழில் பண்ணி சம்பாதிச்சாங்க. அவங்க எல்லாம் கட்சியில கொள்ளையடிக்கல, ஜெயலலிதா கொள்ளையடிச்சிச்சு. ஆமா, தொழில் பண்ணாங்க. தொழில் பண்ணி என்ன தொழில்? அண்ணாமலை அவர்கள் மாநில பதவி வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதவி போன பிறகு சொல்லியிருக்கிறாரு. கொடுங்க, நல்லதுதான். அவர் போடாத ஆட்டமா? அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜகன்னு ஒன்று இருக்குன்னு இழுத்து பிடிச்சி தொழிற மாதிரி அங்கங்கே ஊசி பேத்தி விட்டுக்கிட்டு கட்சியை மிரட்டி அந்த ரைடு விட்டு எல்லாரையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு காசை வாங்கிட்டு தெரிஞ்சாரு. இப்போ அவர் ஆடி அடங்கிட்டார். அதான் சீமானன்னு சொன்னது தான். நீ நாம் தமிழர் கட்சி 2024 இருக்காதுன்னு சொல்லி சவால் விட்டாரு. நீ மூலம் எவ்வளோ நாள் இருக்கிற தம்பி பாப்போமா அப்படின்னு சவால் விட்டார் அண்ணன். உங்கள் கட்சியில் இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் இப்போ எங்கே இருக்கிறாரு, தமிழிசை அக்கா எங்கே இருக்குன்னு அதான் நடந்திருக்கு இப்போ. அதனால் அவர் பேசுகிறத பேசிட்டு போட்டோம். அண்ணாமலை ஹீரோன்னு நினைச்சாரு, அவர் ஜீரோன்றதை ஒத்துக்கிட்டாரு. இப்போ இதை பற்றின உங்களுக்கு கருத்து? அண்ணாமலை ஜீரோ இல்லைம்மா. அண்ணாமலையோட இன்னைக்கு தமிழகத்தில் ஏறக்குறைய 3-4 விழுக்காடு தொண்டர்கள் அவர் வச்சிருக்காரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு. மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் இவர் பேரை சொன்ன உடனே அந்த மாநாடே அப்படியே மேலே போய் கீழே வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு வச்சிருக்காரு அந்த ஆள். செல்வாக்கை உருவாக்கி கொடுத்தது இவங்க திமுக. அது எப்படினாலும் அவருக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தவறான வார்த்தை இல்லை. பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பு, தலைவர் பொறுப்புங்கிறது அதுதான். இவர் பார்த்து அங்கே டெல்லியில எல்லாம் நாங்கள் இதை சொல்கிறோம் அதை சொல்கிறோன்னு செய்ய இயலாது. தலைவர்னா பேருக்கு தலைவரை தவிர பேர் என்ன? எல் முருகன் பாஜகவோட மாநில தலைவராக இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வேலை தூக்கிட்டு வேல் யாத்திரைன்னு கிளம்ப ஆரம்பித்தார். எடப்பாடி இருக்கிறதுனால ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு அரெஸ்ட் ஆகி தினமும் ஒரு வாரம் ட்ராமா போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை பல காரியங்கள் பண்ணார். இதே ஜெயலலிதா இருந்திருந்தால், முதலமைச்சராக இருந்திருந்தால், இப்போ ஏதோ வானூர்தி நிலையத்திலேருந்து பிடிஆர் அமைச்சராக இருந்து அவர் காரில் வரப்போ அவர் காரை செருப்பு தூக்கி அடித்தாங்க. யார்? பாஜக காரங்க. பிடிஆர் காரில் வரப்போ ஒரு அமைச்சர் காரிலையும், நடுவண் அரசு அமைச்சராக இருக்கட்டும், மாநில அரசு அமைச்சர் காரிலையும் இந்தியாவோட கொடி இருக்கும். அதுவும் அந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. போன வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ இந்திய தேசிய கொடி தான் நாங்கள் கக்கூசில் ஓட்டுவோம், ரயில்வே ஸ்டேஷனில் ஓட்டுவோம், ட்ரெயினில் ஓட்டுவோம், எல்லாம் ஓட்டுவோம்னு பாஜக பீத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு காரணத்தை வச்சு அண்ணாமலையும் அந்த செருப்பு தூக்கி அடித்தவங்க 15 பேரையும் பிடிச்சி குண்டர் சட்டத்தில் இல்லைன்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்திய கொடியை அவமதிச்சாங்கன்னு பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க சங்கிகளுக்கு எதிரானவர்கள் அர்த்தம். அண்ணாமலை முன்னாடி ஒரு அமைச்சர் காரில் இந்திய தேசிய கொடி பொறிச்ச காரில் செருப்பால் அடித்தாங்க பாஜகக்காரன். அப்போ அவன் சொன்ன கூற்றுக்கு அவனே எதிராக இருக்கிறான் அப்படின்னு இவங்க கைது பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, கைது பண்ணி உள்ளே போட்டிருந்தாங்கன்னா, தேசிய பாதுகாப்பில் போட்டிருந்தாங்கன்னா இந்திய தேசிய கொடி அவமதிப்புன்னு இவங்க மானமானவங்க ஐயா மீசியை முறுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை நல்லா இலவசமாக ஃப்ரீயாக விட்டு சுதந்திரமாக விட்டு வேடிக்கை பார்த்து அவருக்கு ஓட்டு சதவீதம் இருக்குன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க செமி சங்கி இவங்கெல்லாம்.
அவருக்கு வந்து ஓட்டே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அவருக்கு ஓட்டு இருக்கு, அவர் கூட இருக்க நண்பர்களுக்கும் ஓட்டு இருக்கு. வேணும்னா என்ன டவுட், இப்பதான் அதிமுகல போய் பாஜக சேர்ந்துருக்குல்ல, அண்ணாமலை இல்லை அவங்க பாருங்க எங்கேயாவது டெபாசிட் வாங்குமான்னு பாருங்க அந்த கூட்டணி. எந்த கூட்டணி? அதான் நம்ம அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருக்க, டெபாசிட் கிடைக்காது. வேணாலும் பொறுத்திருந்து பாருங்க. டெபாசிட் வாங்கக்கூடிய ஒரே கட்சின்னா அது திரு மாப்பிள்ளை சீமானுடைய கட்சி தான். தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று அவராவது டெபாசிட் வாங்கிடுவார், மற்ற எவனாலையும் டெபாசிட் வாங்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாகி இருந்தது. 3வது பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் இப்போ அந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறதா வந்து அந்த கருத்து கணிப்பில் வந்து சொல்றாங்க. இதை பற்றின உங்க கருத்து கணிப்புன்றது அவங்க ஸ்டேட்டஸ் எதை வச்சு எடுக்கிறாங்க, அவங்களோட ரெக்கார்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஊடகம் வந்து அவங்க சார்ந்து சொல்லலாம். இப்போ விஜய் கட்சி வந்து களத்தில் நின்றுருந்தாங்க, ஏதாவது நின்று வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம முன்னிறுத்துறது, மேலே கொண்டு வரது, வாக்கு சதவீதம் அதிகம்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இது ஒரு அநியாயம் தான். அநியாயம்னு இல்லாமல் அது அவங்களுக்கு விருப்பப்போட அந்தந்த ஊடகம், இப்போ எப்படி வடநாட்டு ஊடகம், ஆங்கில ஊடகம், மீடியா நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோடிஜி தான் வருவார், மோடி வந்து 400 கவ்விடுவார், 500 தாவிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு மோடிக்கு. இந்த 15 வருஷத்தில் ஒன்றும் அந்த லெவலுக்கு தனி பெரும்பான்மையாக தொடக்கத்தில் இருந்தாங்க, குறைஞ்சிட்டு தானே வருது. அதுபோல் இது அவங்கவுங்க ஆசையை தீர்த்துக்கிறாங்க. விஜய்க்கு வந்து கூட்டம், சினிமாங்க, ரசிகருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சினிமா திறனாய்வாளரே சொன்னார், சீமான் பேசுகிறப்ப மாடே அமைதியாக இருக்குது, இவங்க கூட்டம் போடுறாங்க, கம்பியை உடைக்கிறாங்க, அவங்க கட்சி கூடயே நெளிக்கிறாங்க, உடைச்சி பேத்து போடுறாங்க. அப்போ ஒரு நெறியான ஒரு கூட்டம் இல்லைல்ல, அதை நெறிப்படுத்தணும். ஒரு அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டம் ஒரு அப்படின்றப்ப என்ன அது, இத்தனை பேர் பேசுகிறாங்கன்னா அப்போ அது கோரிக்கையை முன்னோக்கணும், முழக்கமிடணும், எல்லாரையும் ஒரு யூனிஃபார்மாக ஒரு சீராக நிற்க வைக்கணும். அப்போ தான் அது ஒரு கட்சி, ஒரு கட்டமைப்பு, ஒரு நெறின்னு போகும். ஆனால் வந்து இவங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா அது ஒரு பேருக்கு நடத்தணும், நம்ம கூட்டத்தை காட்டுறாங்க. விஜய்க்கு கூட்டம் இருக்குது, ஓட்டு வரும். அது எப்படி வருது, இவங்க என்ன மாதிரி வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க, அந்த கணக்கில் இருக்குது. கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையான்றது இருக்குது. இந்த கருத்து கணிப்பு உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைம்மா, விஜய் பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்து கணிப்பை மிஞ்சி போனால் ஒரு 4லேருந்து 6%, இன்னும் கொஞ்சம் ஏறி போனால் கூட 8% வாக்குகள் மேலே வாங்க இயலாது. அவ்வளோதான். அவருடைய ரசிகர்கள் அவ்வளோதான், ஒரு ரசிகர்கள் தான் இதுக்கு வாக்களிப்பாங்களே தவிர வேறு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. அதனால் இவர் சினிமா படத்தில் இவர் சண்டை போடுறாரு, பொம்பளை பிள்ளைகளோட கட்டி பிடிச்சி லவ் பண்ணுறாருன்னா அதுக்கு என்ன சின்ன இளவட்ட பிள்ளைகள், இந்த 18 வயசு இப்போ இளைய பொண்ணு இருக்கு பாரு, அந்த பிள்ளைகள் வேணால் நம்ம அண்ணன் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு வேணால் போடுங்களே தவிர பெருசாலாம் அதான் நான் அதுவே பெரிய விஷயம். அவர் 8% வாங்கினாருன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெரிய விஷயம். அது இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ கமல் வந்தார், வந்து ஆட்டம் ஆரம்பித்து ஒரு 2 ஆட்டம் ஆடினார், அப்புறம் அப்படியே கரைஞ்சி போயிட்டார், ஓடி போயிட்டார். ஆனால் அவரால் நினைக்க முடியல. இவருக்கு ஒருவேளை 8% வந்து கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சுன்னா அதை வச்சு இன்னொரு முதலீடு போடுவார், எத்தனையோ கோடி முதலீடு போட்டு அடுத்த கட்டம் ஆரம்பிப்பார், அடுத்த கட்ட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அதனால அவருக்கு உண்மையாலே கொள்கை கோட்பாடு இருந்துச்சுன்னா எத்தனை சதவீதம்னா வரட்டும், அவங்க அதிகாரத்துக்கு வரதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன கொள்கை கோட்பாடுன்னே தெரியலையே. 10 நிமிஷம் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் கொள்கை இல்லைம்மா, எப்படி கொள்ளையடிக்கலாங்கிறதாம்மா கணக்கு. சரிங்களா? காலங்காலமா ஆரம்பிக்கிறவன் வந்து கொள்ளையடிக்கிறான். ஆரம்பிக்கிறவன் எப்படி உள்ள புந்து ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஊறி போய் கொள்ளையடிக்கிறதெல்லாம் யாரு? எங்களால இயலாது, எங்களுக்கு அது தெரியாது. ஐயோ, எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, கொள்ளையை பத்தி தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் மாங்கொல்ல முருங்கை கொள்ளை தான் தெரியும். எங்களுக்கு இந்த கொள்ளையடிக்கிறத பத்தி கொலையா முந்திரிக்கான்ற மாதிரி பெரிய கொள்ளையெல்லாம் அடிச்சது இவங்கதான். ஆகையினால இப்ப கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் அதுக்கு எதுக்கே அப்படின்னா, எதுக்கே அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, உங்களால எதுக்கே கட்சி ஆரம்பிச்சாரு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கா, மக்களுக்கு ஆமா அடுத்த வீட்டுல போய் வாசலை கூட்டி கோலம் போடுறதுக்கு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? சும்மா இந்த பீத்தெல்லாம் பீத்தாதீங்க. எல்லாம் பணம் பணம் பணம், எல்லாம் பணம் தான். இந்த ஜெயலலிதா அம்மாவை பார்த்து கூட இன்னும் உங்களுக்கு எல்லாம் திருந்தலைன்னா யார்கிட்ட அவ பணம்னு அழிச்சு அது அங்க இங்க இன்னும் சொத்து செத்துச்ச, கடைசியில என்ன போய் செத்து. ஜெயலலிதா கூட உங்களுக்கு அதிகமா இல்ல, தயாநிதி இல்ல தயாநிதி, உதயநிதி, கருணாநிதி, இன்ப நிதி, எல்லாருக்கும் சொத்து எங்க இருந்து வந்துச்சு? அவங்க எல்லாம் தொழில் பண்ணி சம்பாதிச்சாங்க, அவங்க எல்லாம் கட்சியில கொள்ளையடிக்கல. ஜெயலலிதா கொள்ளையடிச்சு. ஆமா, தொழில் பண்ணாங்க. தொழில் பண்ணாங்கன்னா என்ன தொழில், என்னங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு அதிகாரத்துல இருந்தனால சன் டிவி,
திமுக அதிகாரத்துக்கு வந்ததுனால அந்த தயவுல சன் டிவி, எஸ்சிவி கார்பரேஷன் நாங்க ஒருத்தர் தான். டாடா, டொக்கோமோ எந்த மொக்கோமோவும் அனுப்பல. இப்ப 10 வருஷமா தான் வந்து பிரைவேட் மற்றதெல்லாம் வராங்க. ஒரே டிவி, இவங்க தான் கேபிள் டிவி. நம்ம ஒரு சேனல் பார்க்கணும்னா நம்ம 100 ரூபா கட்டி சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல எல்லா காசும் வருமானம் எல்லாம் இவங்களுக்கு தான் போச்சு. வேற எவனையும் உள்ள விடல. தனி ராஜாங்கமா நடத்தினால்தான் நீங்க தயாநிதி, உதயநிதி, இன்பநிதி நல்லா செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. எல்லாம் கொள்ளையடிச்சு விட்டு ஜெயலலிதா மட்டும் திருடுச்சா, இவங்க திருடலையா? மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் வந்து இன்னைக்கு அப்போலோ மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆனதான் தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இதை பத்தி சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, அவர் கொஞ்சம் கிடினஸ் மாதிரி வந்ததான் இப்போ வாக்கிங் போகையில். அதனால் ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்வராஜா இஷ்யூ இது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நேராக அப்போலோவில் போய் டெஸ்ட் பண்ணிக்கலான்னு போயிருக்காரு. பார்த்துட்டு உடல்நிலை வந்து உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப அலைச்சல் அலையாதீங்க, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறார். ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். அதனால் ஆஸ்பத்திரியிலேருந்து 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறார். அவ்வளோதான். அவர் இன்னும் 100 ஆண்டு வாழ்வார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி.